எனது இளைய பையன் மோனேஸ்வரன் தம்பி அவர்கள் இங்கே படித்துக் கொண்டிருக்கிறார். நான் சென்னையிலே அவரை படித்து வைத்திருந்தேன். எனக்கு 2 மகன்கள், இருவருமே மெட்ரிகுலேஷன் தான் படிக்க வைத்தேன். ஆனால் ஒருவர் கல்லூரிக்கு சென்று விட்டார். சென்னையில் படிக்க வைக்க முடியும் என்றாலும் கூட நான் அரசு பள்ளியிலே படித்த காரணத்தினால் அரசு உதவி பெறுகின்ற சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் அரசு பள்ளியில் தான் அவனை படிக்க வைக்க வேண்டும் என்று எண்ணிய காரணத்தினால் தமிழ்நாடு கிராமத்திலே அவனை வந்து சேர்த்தேன். ஆசிரியர்கள் மிகவும் வருத்தப்பட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகளை பற்றி. ஆனால் நாம் கவலைப்பட வேண்டிய தேவை நமக்கு தான் இருக்கிறது, அவர்களுக்கு அல்ல. அவர்கள் இன்றைக்கு இது போன்ற பிள்ளைகளை ஆண்டுதோறும் பார்த்துவிட்டு சென்று விடுவார்கள். ஆனால் நம் பிள்ளைகள் ஒரு முறை கெட்டுவிட்டால், இல்லை அப்படி அவன் தவறான ஒரு வழிகாட்டுதல் படி போய்விட்டால் என்று சொன்னால் வாழ்க்கை நமக்கு தான் கஷ்டமாக கொடுத்துவிடும். நாம் ஒவ்வொருவரும் பிள்ளைகளை தொடர்ந்து கவனிக்க வேண்டும். அப்படி கவனித்தால் மட்டுமே திறம்பட அவர்கள் வளர்வார்கள். நாளை நம் பெயரை சொல்லுகின்ற அளவிற்கு உயர்வார்கள் என்றுதான் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வேலையிலே தெரிந்து கொள்ள வேண்டும். மகன் படிக்கிறான், எவ்வளோ படிக்கிறான் என்று எண்ணிவிடக் கூடாது. அவன் சுமாராக படித்தாலும் கூட பரவாயில்லை, ஆனால் அவன் படிக்க வேண்டும். வாழ்க்கை நெறிமுறையில் அவன் படிக்கின்ற பொழுது காலங்களும் அவனுடைய வயதும் ஆகின்ற பொழுது பக்குவங்கள் அவனுக்கு தானாக வந்துவிடும். நானும் அப்படிதான். நான் எனது அப்பா 4ஆம் வகுப்பு படித்தவர், எனது அம்மா படிக்காதவங்க. ஆனா எங்க வீட்டுல நான் 4 பேர் அண்ணன் தம்பி, ஒரே ஒரு அக்கா. எங்க அக்கா PhD டீச்சர், எங்க அண்ணன் PhD டீச்சர், எங்க அண்ணங்க காலேஜ் டீச்சர், நான் BSc. எனது மனைவி திருமணம் செய்துவிட்டு MA படிக்க விட்டுக் கொண்டிருக்கிறேன். ஏனால் ஒரு மனிதன் உயர வேண்டும் என்று சொன்னால் அவன் பொருளாதாரத்தில் அல்ல, படிப்பினால் மட்டுமே தான் உயர முடியும். அதை நாம் உணர வேண்டும். பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் தண்ணிகள் கைத்தட்டுகிறார்கள். அவர்கள் எது கைத்தட்டாங்க எனக்கு தெரியும், ஏன்னா அந்த வயசுல இருந்து கடந்து வந்தது. ஆசிரியர் சொன்ன மாதிரிதான் நான் பச்சையப்பன் கல்லூரியில் படித்தவன். அந்த பஸ்ஸில் செல்கின்ற பொழுது இவங்களை விட பஸ் அதிகமாக தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். 41, 51 B ரூட் தலைவர் பேர் எடுத்தவங்க. எந்த கல்லூரிக்கும் லா காலேஜ் கல்லூரி மாணவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கிறது. நான் அவர்களை அடித்துவிட்டு என்னை மொத்தம் 72 பேர் சேர்ந்து அடித்தார்கள் படுமுறை. ஆனால் அதையெல்லாம் கடந்து வந்தவர். ஆனால் சற்று உணர்ந்து நம்முடைய வாழ்க்கை இப்படி சென்று விட்டால் நம்மளால் ஒருபோதும் யாரும் கை தூக்கி விட மாட்டார்கள் அப்படி என்ற எண்ணிய காரணத்தினால் மீண்டும் இப்போதும் நான் படிப்பதற்காக லா படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் தயவு செய்து மாணவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்க, நம்மளுடைய கஷ்டங்களை சொல்லுங்க. நம்ம கஷ்டம் நீங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லுங்க. அதே மாதிரி மாணவர்கள் தயவு செய்து கல்லூரி வாழ்க்கை பள்ளி வாழ்க்கையில இன்னைக்கு வந்து திசை திருப்பி போட்டு போயிடுச்சு. எல்லாருமே வந்து செல்போனை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அதுல நல்ல விஷயங்களும் இருக்குது, தவறான விஷயங்களும் இருக்குது. அவங்க எடுத்துக்கிற முறையில இருந்துதான் இருக்குது. நம்ம நல்ல முறையில் எடுத்துக்கிறாங்க சொன்ன மாணவங்க சிறப்பான ஒரு மாணவர்களா போயிடலாம். நல்ல ஒரு படிச்சுட்டு வக்கீலாவோ கலெக்டராவோ IAS ஆவோ எதை வேணாலும் சொல்லலாம். என் பசங்க நான் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். எங்க அப்பா 4ஆவது படிச்சவரை, எங்க அம்மா படிக்கிறதில்லை. எங்க குடும்பத்தில் எத்தனை பேர் நாங்கள் படிச்சதுனால எங்களுடைய வாழ்வாதாரம் மாறி போயிருக்கு. நான் வீடு கட்டி இருக்கிறேன், நல்ல வசதியா இருக்கிறேன்.
எல்லாமே எங்க படிப்பு தான். நான் படிக்கலன்னு சொன்னா ஒரு 4 பேர்கிட்ட எங்களுக்கு பழகி இருக்க முடியாது. என்ன யாரும் நான் ஒரு டிசிப்ளினா இருந்திருக்க முடியாது. டிசிப்ளின் இல்லைன்னா நீ ஒருத்தர்கிட்ட பழக முடியாது. உன்னுடைய வார்த்தைகளை உச்சரிப்பு எதுவுமே இல்லைன்னு சொன்னா உன்னை யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனா நீங்க படிச்சுட்டீங்கன்னு சொன்னா பொருளாதாரம் முக்கியங்க. தானான பொருளாதாரம் வந்துகிட்டே இருக்கு. உன்னுடைய பழக்க வழக்கங்கள், நீ யாருக்கிட்ட பழகிற, நீ யாரு உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. அதனால ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். எங்க அப்பா அம்மா எங்களை எவ்வளவு படிக்க வச்சாங்களோ, எங்க அப்பா எப்படி ஆசைப்பட்டாரோ, எங்க அம்மா எப்படி ஆசைப்பட்டாங்களோ, எங்க கிராமத்துல இருந்து சில பேர் வந்திருக்காங்க பெற்றோர்கள், அவங்கள கேளுங்க நான் எப்படின்னு. பொது விஷயங்களை செய்வேன், நல்லதை செய்வேன். எதெல்லாம் என்னால முடிஞ்சு அதெல்லாம் செய்யணும்ன்ற எண்ணங்கள் தோணினே இருக்கும். ஏன்னு கேட்டா நாம செத்த பிறகு பேர் சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் பெரிய பணக்காரன் இருந்தா அவர் பெரிய பணக்காரன்னு சொல்ல மாட்டாங்க. செத்துட்டாலும் அவன் செய்த செயல் மட்டும்தான் நிற்கும். அதனால தயவு செய்து பிள்ளைகளை படிக்க வைங்க. ஆசிரியர்கள் ஒருவர் வேண்டுகோள். நான் என்னன்னா பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்களுக்கு சில நேரங்களில் பிள்ளைகளை சரி செய்ய முடியாத சூழல் கூட அமையும். அந்த நேரங்களில் நீங்க தான் அவங்களுக்கு பெற்றோர்களா இருந்து அவங்கள பாதுகாக்கணும். ஏன்னா எல்லா பசங்களும் பெற்றோர் பேச்சை கேட்கறது இல்லை. சில பசங்க பெற்றோர் பேச்சை கேட்பாங்க, ஆசிரியர் பேச்சு கேட்க மாட்டாங்க. சில பேர் ஆசிரியர் பேச்சு கேட்பாங்க, பெற்றோர் பேச்சு கேட்பாங்க. என் பையன் எனக்கு பெருமை என்னன்னா, என் பையன் இப்ப கூட இடையில உடல்நிலை சரியில்லாம ஆயிட்டான். அப்ப கூட எப்ப நான் போயிட்டு நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டா அப்படின்னு கேட்டான். இல்லப்பா ரொம்ப அவன் அட்மிட் ஆயிட்டான். வேணாம் நான் சார் கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு எங்க பக்கத்துல இருக்கிற ஆசிரியர் அவர் நம்பகர்கள் சார் கிட்ட சொல்லி ஒரு நாள் லீவ் கொடுக்க. அவன் உடல் தான் முக்கியமானது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாளே எக்ஸாம் கேட்கணும். அதனால தயவுசெய்து இந்த நேரத்துல எனக்கு சூழ்நிலைமா இருந்தாலும் கூட என் பையனை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க, நல்லா படிக்க வைங்க. வாழ்த்துக்கள். நன்றி.